அன்புள்ள சகோதரர்களை மனதிலே பதிய வைத்து பாருங்கள். இறைவனுக்கு ஒரு சுன்னா இருக்கு. இறைவனை பத்தி என்ன செய்யறாங்க? மூசாவுடைய மக்கள் கேட்கிறாங்க, என்னது ரப்ப காட்டுங்க, உங்களோட ரப்ப பப்ளிக்கா காட்டுங்க. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் இறைவன் நபிமார்கள் அனுப்பி குர்ஆனை போட்டு வேதங்களை அனுப்புறதையும் விட அல்லாஹ்வே இறங்கி வந்து நான் ஈக்கிறேனான்னு கேட்டா ரைட், இருக்கிறேன் எல்லாரும் நம்பிடுவாங்க தானே, முடிஞ்சதே பிரச்சனை, நரகம் இல்லை எல்லாரும் சொர்க்கமே அப்படின்ட்டு இறைவனுக்கு முடிக்கலாமா இல்லையா? இறைவனுக்கு அதெல்லாம் சுன்னா. உலகத்துல கண்டு நம்பினா அது நம்பிக்கை இல்லை. ஏங்கலுங்க, நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆக வேண்டும். அதுக்கு அங்கெல்லாம் மறுக்கலாது. உலகத்துல அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். உலகத்துல இயல்பு என்ன? கண்ட பின்னால நம்பினா என்ன, நம்பாட்டி என்ன, இருக்கின்றது கன்ஃபார்ம் ஆகிடும். அல்லாஹ் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்டா? அறிவை தந்து அல்லாஹ் படைச்ச சோதனை என்ன, அவன் இருக்கிறானா இல்லையா நீ என்ன செய்யணும்? ஆதாரங்களோட அறிவுபூர்வமாக உன்னுடைய இயற்கையை வச்சு யோசித்து நம்ப வேண்டும். அந்த சுன்னத்துக்கு இறைவன் என்ன செய்ய மாட்டான்? ஒரு நாள் மாற மாட்டான். இப்ப நீங்களே கேட்குறீங்க, என்னது என்னை அழித்து விடுன்னு இறைவனத்துல கேட்குறீங்க. ஒரு நாள் இறைவன் என்ன செய்ய மாட்டான்? அவசரப்பட மாட்டான். இது இறைவனுடைய ஒரு சுன்னா. அந்த சுன்னா அடிப்படையில் இறைவன் இந்த உலகத்தில் எப்படி செயல்படுகிறான் என்றால் அழிவுகள் மூலமும் சோதனைகள் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அழிவும் சோதனையும் இந்த உலகத்தில் எந்த பெரிய வல்லரசாலும் மிகைக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இந்த உலகத்தில் ஆது சமுதாயத்தினர் போன்று சமூது சமுதாயத்தினர் போன்ற ஒரு வல்லரசை உருவாக்க முடியாது, உருவாகவும் முடியாது. அல்லாஹ் அடிக்கடி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி ஒரு வல்லரசு என்ன செய்யலாது, உங்களுக்கு பார்க்க முடியாது. அதை விட பவர்ஃபுல்லாக அவர்கள் இருந்தார்கள். விளையாட்டான அல்லாஹ் தஆலா வஸமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத் வஃபிர்அவுன பில் அவ்தாத். அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்லி காட்டுறான்? அதாவது குன்றுகளை, மலைகளை, பாறைகளை எல்லாம் குடைந்து வாழ்ந்தார்களே அவர்கள், பலங்களையுடைய ஃபிர்அவுன். அப்ப அதாவது கடுமையான சமுதாயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த மக்கா சமுதாயத்தை விட பலமான சமுதாயங்கள் எல்லாரையும் நான் அழித்திருக்கிறேனே, கொஞ்சமாவது பின்னே வருகின்றவர்கள் பாடம் பெறக்கூடாதாண்டு. ஆனா எப்ப நம்ம பாடம் பெறுவோம் தெரியுமா? அல்லாவா இறங்கி அல்லாவா அழிக்கிற மாதிரி கண்டம் பண்ணுவீங்களே, அல்லாஹ் தானே அழிச்சான் நம்பிடுவோம். இப்ப எங்கட பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ் அழிக்கலையே, சும்மா தானே அழியுது. காத்து வந்தது, சுனாமி வந்தது, மழை பெஞ்சது, இடி இடிச்சது, அழிஞ்சிட்டு. அல்லாஹ் அழிச்சானா? சுனாமி தான் அழிச்சது, காத்து தான் அழிச்சது, மழை தான் அழித்தது. அப்ப நாங்க எப்ப எங்கட உள்ளவும் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? அல்லாஹ் வந்து அழிச்சா தானே அல்லாஹ் அழிச்சேன்னு சொல்லலாம். காத்தும் தண்ணியும் தானே அழிச்சது அப்படின்றது மனித மனத்துடைய ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி. அன்புள்ள சகோதரர்களே, அந்த அழிவு வராது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அழிவு வரணும்டா அது மறுமை நாள் தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான்? காட்டுவான். இறைவன் இறங்கி வந்து அழிக்கின்ற அழிவு இல்லை. இந்த உலகத்தில் மனிதன் எப்படி யோசிக்கணும் தெரியுமா? ஏண்ட பவர், ஏண்ட டெக்னாலஜி, ஏண்ட ஆற்றல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று மிகைக்கிறது என்றார். நான் காத்த அளக்கலையா, நான் மழையை அளக்கலையா? இன்றைக்கு இந்த உலகத்தில் காற்றை இப்பொழுது இந்த டெக்னாலஜியை வச்சு அளக்கிற மாதிரி இதுக்கு முன்னால் அளந்தார்களா? எல்லாம் தெளிவாக இருக்குது சகோதரர்களே. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த காற்று, இந்த உலகத்தில் காற்று இருக்குதானே, அது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல முறையில் இந்த காற்று விஷயத்தை சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தை காற்று என்ன செய்யுது? சுத்தி வருது. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அது சுத்தி வருது. அதுக்கு ஒரு முறை இருக்குது. அது நினைச்ச மாதிரியெல்லாம் அது சுத்துறது இல்லை. அதை பத்தியெல்லாம் நல்லா என்ன செய்யறாங்க? துறை அளவுல படிச்சு வச்சுக்கிறாங்க. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வீசுற காற்று, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசுறது, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசுறது, வடகிழக்கு தென்மேற்கு, அப்படி இடையாள வீசுறது, இதெல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற செய்திகளை, இந்த காற்றுகளை பற்றி நான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், புத்தளம் போன்ற மன்னார் போன்ற பிரதேசங்களுக்கு போனா 4 காத்தே அழகா பேர் சொல்லுவாங்க. உலகத்துல இந்த மாதிரி அடிக்கிறது விளங்கிட்டா, மேற்கிலிருந்து கிழக்குக்கு அடிச்சாங்கன்னா சொல்லுவாங்க கச்சாங்காத்துன்னுவாங்க. உள்ள பழகினவங்களுக்கு தெரியும். விளங்கிட்டா, கிழக்கு மாகாணத்து உள்ளவங்களுக்கு தெரியும் கச்சாங்காத்துன்னுவாங்க. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அடிச்சா வாடை காத்துண்டுவாங்க. அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அடிச்சா என்னது? சோளம் என்றுவாங்க. சோளகம், அந்த சோளம் வழங்கிட்டா சோளக காட்டுவாங்க, கொண்டல் காட்டுவாங்க. மேற்கில் இங்க நோக்கி அடிச்சா தென்றல், தென்றல் என்று சொல்றாங்களே, அது காத்து பவர் இல்லாம சிம்பிளா அடிச்சா, தெற்கில் இருந்து அடிச்சா தென்றல். வழங்கிட்டா, இதெல்லாம் இன்றைக்கும் வளமேல இருக்குது. அவங்களுக்கு காத்து, நம்மளுக்கு தான் காத்து எப்ப அடிக்கிறேன்னே தெரியாது. வழங்கிட்டா, காத்து அடிக்கிற விஷயம் தெரியுமே ஒளி எந்த திசையில போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த அந்த விவசாயங்களோட இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தெரியும் என்ன இது, எங்க எங்க என்னென்ன திசையில அடிக்குதுன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களை நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அரபுல சொல்லுவாங்க சஃபா, அதே போல தபூர், நக்பா, இதெல்லாம் ஹதீஸ்களை வரக்கூடிய வார்த்தைகள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அது, ஆனால் இது நம்ம இயற்கையா தெரிஞ்சு வச்சுக்கிறது. இவன் அளவு போட்டு அழகா அளந்து வச்சுக்கிறான்.
காத்து எங்கிருந்து எங்க போகுது. இப்ப கடந்த காற்றெல்லாம் உலகத்துல வராத காத்து இல்ல, அழிவு ஏற்படுத்திக்கிட்டு போகுது காற்று இருக்குதானே. இதுக்கு என்ன, இது மேற்கிலிருந்து கிழக்கு நோர போய்க்காரு கச்சாங்காற்று போய்கண்டிருக்குது, அவ்வளவு வேற ஒன்றும் செய்யல. நான் கேட்கிறேன், போன வருஷம் ஏன் வரல? நீ அளந்து தானே வச்சுக்கிறாய். போன வருஷம் இந்த அழிவு ஏன் வரல? இதே காத்து, இதே கச்சான் காத்து போச்சா இல்லையா உலகத்துல? ஏன் அந்த அழிவு வரவில்லை? கேட்கணுமா இல்லையா? ஏன் இது யாரு ஒரே அளவுல போகுது, ஒரே மாதிரி போகுது என்றால் ஏன் இந்த பயணம் என்னது நியூயார்க் அழிச்சுக்கண்டே போச்சு, அமெரிக்காவுடைய மேற்கு பகுதியில் ஒரு பதம் பார்த்துக்கண்டு போச்சு, இலங்கைக்கு மேற்கு பகுதி இல்லையா? இல்லையான்னு கேட்கிறேன். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிபிக்கலா ஒரு விளக்கம் வச்சிருக்க, விளக்கம் இருப்பது உண்மை. சுனாமி இன்ன காரணத்தால் ஏற்பட்டது, நியாயம். சுனாமி இன்ன காரணத்தால் ஏற்பட்டுச்சு. அந்த காரணத்தை ஏற்படுத்தியவன் யார்? சும்மா நடந்தது, கற்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பாறைகளுடைய விளக்கம் செட்டப் இல்லாம போன. ரைட், செட்டப் எப்படி இல்லாம போச்சு, யார் இல்லாம ஆக்கினது? அதையும் ஏற்படுறேன்னு அவனுக்கு விளக்கம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமைக்கிறான். சரி, காத்து கிழக்கிலிருந்து மேற்குக்கு போகுது, ஓகே. நான் கேட்கிறேன், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் போச்சு, ஏன் இப்படி போகல? ஒவ்வொரு முறையும் இதே அழிவை ஏற்படுத்தியதா? கலிபோர்னியால மட்டும் கொஞ்சம் எரியும், காடு எரியும், அப்படி தீப்பிடி தெரியும். இன்றைக்கு அமெரிக்காவுடைய மேற்கு பகுதி அப்படியே என்ன செய்தது, பதம் பார்த்துக்கிட்டு போகுது. கலிபோர்னியா எங்க இருக்குது? அன்புள்ள சகோதரர்களே, அவ பாருங்க, எல்லா எந்த ஏரியாக்கள் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாஹ் தஆலா பாட உணர்த்துற மாதிரி. நீ எங்க எடுத்தாய் படம்? அந்த நாட்டில் தானே. அப்ப உனக்கு எடுத்து கொஞ்ச நாள்ல இறைவன் உன்னை அழிச்சானா? இறைவன் அழிக்கல, உணர்த்துகிறான், அவ்வளவுதான். இதே மனுஷன் என்ன செய்யறான்? இல்ல, கொஞ்சம் சிந்தித்து போன வருடம் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கை வச்சு திருப்பி விடுறான். கணக்கை வச்சு திருப்பி மனுஷன் படிப்பின பெற மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் அடிப்படையில் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமாக இருந்தால் கட்டப்பட்டு அவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு ஒட்டகம் போல இருக்கக்கூடாது. ஏன் கட்டினா ஏன் அவிழ்த்தான்னு அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. கட்டப்படுறேன்னா சோதனை, சோதனை காலத்தில் ஏன் நான் கட்டப்பட்டிக்கிறேன் நினைக்கணும். சுதந்திரமா ஒரு தானே இருப்பான், எப்ப என்னை அவுத்து விட்டவன் யாரும் நினைக்கணும். அப்பொழுதுதான் ஒரு முஸ்லிம் என்ன செய்வான், படிப்பினை பெற்றுக் கொண்டிருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா பக்ராவில் 164 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ், அதாவது மக்களுக்கு பிரயோஜனம் தருகின்ற வகையில் கடலிலே ஓடுகின்ற கப்பல்கள், வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, வானத்திலிருந்து மலையை இறக்கி வைத்து இறந்த பூமியை அல்லாஹு தஆலா உயிர்ப்பிக்கிறானே, அதிலும் வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா, இந்த பூமியில் இறைவன் நிறைய உயிரினங்களை பரவ வைத்திருக்கிறானே, அதிலும் வதஸ்ரீஃபிர் ரியாஹ், காற்றை மாற்றி மாற்றி சுழல வைப்பதிலும், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், காற்றை மாற்றி மாற்றி சுழல வைப்பதிலும், வஸ்ஸஹாபில் முஸஹ்ஹரி பைனஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அப்படியே வசப்படுத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கிறதே மேகங்கள், அவைகளிலும் லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன், சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்ன, ஒவ்வொரு சமூகத்திற்கும் படிப்பினைகள் அத்தாட்சிகள் இருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு அல்ல, லிகௌமி யஅகிலூன், அக்ல் உள்ள ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அது இருக்குது. நல்லா யோசித்து பார்த்தால் இந்த ஒவ்வொன்றிலும் இருக்கின்ற அல்லாஹு தஆலா. ஏனென்றா நீங்க பிறந்து கப்பலை உண்டாக்கவும் இல்லை, கடல்ல ஓட வைக்கவும் இல்லை, மிதக்கல் முறைய இரவு பகல் என்ற சிஸ்டத்தை நீங்க மனித சமுதாயம் பிறந்து உருவாக்கல. வணங்கிட்டா உங்களையோ இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களையோ நீங்க கொண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணல. இந்த மேகத்தை நீங்க உங்களோட உலகத்து பாதுகாப்புக்கு செட்டப் பண்ணல. நீங்க பிறந்த உலகத்தில் இதை கண்டீங்க, நீங்க ஏத்துக்கல்றீங்க. உங்களோட பெற்றோர்களை ஏற்படுத்தல, மூதாதையர்களை ஏற்படுத்தல, மனித சமுதாயத்திற்கு இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு ஏத்துக்கல்றீங்க. இதில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படியே செட்டப்ல நடக்குது, இதே இந்த முறையில போகுது சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். இது ஈமான் உள்ளவங்க அவங்க இதை ஏற்றுக்கொண்டுருவாங்க, இறைவனை சிந்தித்து முடிவுக்கு வருவாங்க. ஆனா அவங்க சிந்தனையோட நின்றுவாங்க. அல்லாஹு தஆலா சூரா இஸ்ரா 69 வசனத்துல சொல்லி காட்டுகிறான், வஇதா மஸ்ஸகுமுத் துர்ரு ஃபில் பஹ்ரி தல்ல மன் ததுஊன இல்லா இய்யா, கடலில் உங்களுக்கு ஒரு தீங்கு வந்தால் நீங்கள் பிரார்த்திக்கின்ற எல்லாமே, நீங்கள் வணங்குகின்ற எல்லா கடவுளும் காணாமல் போய் விடுகிறார்கள் அல்லாஹ்வை தவிர. அப்படிதானே? உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன்
ஒரு இந்து, ஒரு யூதன், உலகம் எவராக எடுக்கலாம், ஒரு இந்து எடுக்க, ஒரு இந்து பௌத்தனாக எல்லாம் இருக்கலாம். எல்லாரும் கப்பல்ல தெய்வங்கள் எடுத்துட்டு போவாங்க, டப்பால தெய்வங்களை மூடி வச்சிருப்பாங்க, எல்லாம் செட்டப் பண்ணிப்பாங்க. காலையில இயற்கையா இல்லாட்டி செயற்கையா விளக்கு பத்திர மாதிரி லைட் இருக்கும், எல்லாம் இருக்கும். திடீர்னு புயல் அடிக்குது, மழை பெய்யுது, கப்பல் பெறல போகுது, யாரும் அந்த பொட்டியை திறக்க மாட்டாங்க, கிட்ட போக மாட்டாங்க. கடவுளேன்றுவாங்க இங்க விளங்கிட்டானே. நான் கேட்கிற எல்லா கடவுள் ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப கன்ஃபார்ம் மாத்திரம் இந்த கடவுள் மூழ்க போறாரு. யாரு? இந்த பொட்டியில் உள்ளவரும் இந்த படத்துல உள்ளவரும் மூழ்க போறாருன்னு அவனுக்கு தெரியும். இப்ப இவனை காப்பாத்த இயலாது, நம்ம பார்த்துட்டீங்களே அது விழுந்துருங்கல. அதனால எவரும் உலகத்தில் எந்த இணை வைப்பவனும் கப்பல்ல புயல் வருகின்ற நேரத்தில், பிளைட்ல புயல் வர நேரத்தில் அதை பார்த்து திரும்ப மாட்டான், அதை பார்த்து திரும்ப மாட்டான். எல்லாரும் கடவுளே தான் நிற்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றா, தல்லமன் ததுஊன இல்லா இய்யா, விளங்கிட்டானே, அவனை தவிர எல்லோரும் ஒத்த சிவனே அழைப்பான், ஒத்த புத்தரே அழைப்பான், ஒத்த கடவுள் நினைப்பான். எப்படியோ இவங்களை நீ வணங்கல, இந்த ரவுனுக்கு இருக்கிறாங்களே அவங்கள நீ யாரு என்ன செய்யல வணங்கல, அல்லாஹ்வே ஓ கோட் வணங்கிட்டானே. இப்படி அவர்கள் கடவுளை என்னென்ன பேர்களால் நம்பிக்கொண்டிருந்தாங்களோ அத்தனை பேரையும் அழைப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்றா, ஃபலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர், உங்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தவுடன் அஅரல்தும், புறக்கணித்து விடுகிறீர்கள். அது மறந்தது, நம்ம கடல்ல இவன் காப்பாத்தலையே நினைக்கிறீங்க. இல்ல யாரு? இந்த டப்பா காப்பாத்தலையே, இந்த போட்டோ காப்பாத்தலையே நீங்க நினைக்கிறீங்கல்ல. என்ன சொல்றீங்க தெரியுமா? வகானல் இன்சானு கஃபூர், அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதன் நிராகரிப்பவனாக இருக்கிறான். ரெண்டுக்குள்ள லிங்க யோசிக்கிறான் இல்லைன்றான். இவங்க காப்பாத்தலை உனக்கு என்பதை சிந்திக்கிறான் இல்லை. அஃப அமின்தும், அல்லாஹ் தஆலா சொல்றா, சரி கடலுக்கு கரையோரத்துக்கு வந்துட்டீங்க, அப்படி என்றா நீங்க தப்பிட்டீங்களா? ஐயக்ஸிஃப பிக்கும் ஜானிபல் பர்ரி, கடலோரம் கரையோரத்தில் அல்லாஹு தஆலா, கடல் நிலத்துல, சரி கடலை தப்பிட்டீங்க, கடல்ல அல்லாஹு தஆலா உங்களை நிலத்திற்குள் விழுங்க செய்ய மாட்டான் என்பதிலிருந்து நீங்கள் அபயம் பெற்று விட்டீர்களா? பாதுகாப்பாக பூகம்பம் வராதா? கடல்ல புயல்ல தப்பிட்டீங்க, பூகம்பம் வராதான்னு இறைவன் கேட்கிறான். அப்ப அதுல மட்டும் பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். தப்பின அதே கடவுளை ஏன் இங்கே என்ன செய்யக்கூடாது? பிரார்த்திக்க கூடாது. அவ் யுர்சில அலைக்கும் ஹாசிபா, உங்கள் மீது கற்களை இறைவன் என்ன செய்யலாம்? அனுப்பலாம். சும்மலா தஜிதூன லக்கும் வக்கீலா, அதுக்கு பிறகு அங்க கண்டீங்க, இங்க நான் காப்பாத்தாட்டி இங்க யாரையும் காண மாட்டீங்க, பொறுப்பாளர்களை நீங்கள் காண மாட்டீர்கள். அம் அமின்தும், அல்லது பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? யுஈதுக்கும் ஃபீஹி தாரத்தன் உக்ரா, மறுபடி திருப்பி கடலுக்குள் உங்களை அனுப்பி, ஒரு பிரயாணமா போறீங்க கடலுக்கு, இரண்டாம் முறை பிரயாணம் போய் ஃபயுர்சில அலைக்கும் காசிஃபம் மினர் ரிஹ், மறுபடி புயல் வந்து மறுபடி என்னது அந்த, அதாவது உங்களை ஆட்ட வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பெரிய புயல் காற்று வந்து ஃபயுக்ரிகக்கும் பிமா கஃபர்தும், நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக இப்ப காப்பாற்றாமல் உங்களை அல்லாஹ் மூழ்கச் செய்து விட்டால், சும்மலா தஜிதூன லக்கும் அலைனா பிஹி தபியா, பின்னர் எங்களை தேடி வரதுக்கு உங்களுக்கு யாரை காண போறீங்க? காண மாட்டீங்க. சூரா இஸ்ரா 67 69 அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு சொல்லுங்க பாவம். இந்த இடத்தில் காற்று புயல் இவைகளை விட்டு காப்பாற்றுவோம் இறைவன் தான் என்பதை நிரூபிக்கிறான். அது சொல்லி நிரூபிக்கிறான். கரையில என்ன செய்றீங்க, கடல்ல என்ன செய்றீங்க, பிரச்சனை வந்தா என்ன செய்றீங்கன்னு சொல்லி நிரூபிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடங்களெல்லாம் இறைவன் ஆபத்தின் பொழுது இறைவனை உணர்கிறீர்களே, பாதுகாப்பின் பொழுதும் இறைவனை உணருங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முதல் அடிப்படை. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்துடைய பரக்கத், ஒரு கிராமத்துடைய வெற்றி எல்லாம் ஒரு மனிதன் நல்லா இருந்தா மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? வைக்க மாட்டான். ஒரு காலம் இருந்தது, ரசூலுல்லாஹ்வோட காலத்துக்கு முன்னால, நபிமார்களுடைய காலங்களில் இறைவன் ஒரு சமுதாயத்தை அழிக்க நினைத்தால் நல்லவங்களை பிரிச்சிருவான். நல்லவங்களை பிரிச்சு அவங்களை போக சொல்லிடுவான். போக சொல்லி கெட்டவர்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா அழிப்பான். அது அத்தாட்சியாக இருந்தது, கெட்டவர்களை அழிக்கிறான்னு சொல்லி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட துஆ என்ன செய்யக்கூடாது? அழிவு தண்டனையாக இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது என்பது துஆ. அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இப்ப நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் என்ன செய்வதில்லை? அழிப்பது இல்லை. இப்ப அழிஞ்சால் ஒரு இடத்துல பிரச்சனை வந்தா தண்டனையா வராது, நல்லவங்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க? போவார்கள். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, பைதா என்ற இடத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். அப்ப சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நல்லவங்களும் இருப்பாங்களே அதுல, வணங்கிட்டா நல்லவங்களும் இருப்பாங்களே. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், யுபஅது அலா நியாத்திஹிம், அவங்களோட நியத்துக்கு ஏற்ப மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள். அப்ப இந்த உலகத்தில் எங்கட ஊரில் தீயது செய்யக்கூடிய, இறைவனோடு போராடக்கூடிய, அதாவது வட்டி
ஒழுக்கக்கேடுகள் பகிரங்கமாக நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஊருடைய மெஜாரிட்டி அந்த நிலைமையில இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஊர் அழிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஊரில் உள்ள நல்லவர்களுக்கும் சேர்த்து தான் அழிவு வரும். நல்லவர்களுக்கும் சேர்த்து தான் அழிவு வரும். ஆனால் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால், நான் நல்லா இருந்தா மட்டும் நான் தப்பலாம் என்று நினைச்ச நேரத்தில் குர்ஆன் அப்படி சொல்லலையே, எல்லாரையும் சேர்த்து அழிப்பேன் சொல்லுது. அப்ப எப்படி தப்பலாம்? சூரா ஹூதில் அல்லாஹ் 117 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு கிராமத்தை அல்லாஹ் தஆலா அந்த கிராமம் செய்கின்ற அநியாயத்தால் அந்த ஊரில் சீர்திருத்தவாதிகள் இருந்தால் அழிக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு கிராமம் அநியாயம் செய்து அட்டூழியம் செய்து ஒழுக்கக்கேட பகிரங்கமாக செய்து இறைவனுக்கு முரண்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த ஊரில் சீர்திருத்தவாதிகள் இருக்கிறார்கள், போராடுகிறார்கள், அதை எதிர்க்கிறார்கள், விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஊர் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அழிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற ஒரு வாக்கு. அப்படி என்றால் நம்ம நல்லா இருந்து சரி வராது. நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி எடுத்துரைக்கின்ற வண்ணம் நாம் இருந்தால் அல்லாஹ் எங்களை என்ன செய்வான்? காப்பாற்றுவான் என்று சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஊருடைய பரக்கத்தை அல்லாஹ் அந்த இரண்டாவது பகுதி உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கிற கிராமம் என்ற அடிப்படையில் சூரா ஆராஃபில் 96 வசனத்திலே சொல்லுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, கிராமவாசிகள் அவர்கள் ஆமனு ஈமான் கொண்டால், வத்தகவ் நல்ல முறையில் இறையச்சத்தோடு வாழ்ந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய அதாவது பரக்கத்துடைய வாசல்களை நாம் திறந்து விடுவோம். அந்த ஊர் செழிப்பான ஊரா மாறும், அது ஒரு முன்னோடியான ஊரா மாறும். பொருளாதாரமா அந்த ஊரை பாருங்க என்று சொல்லலாம், கல்வியா அந்த ஊரை பாருங்க என்று சொல்லலாம், பாதுகாப்பா அந்த ஊருக்கு போங்க என்று சொல்லலாம், இளைஞர்களா அங்க பாருங்க என்று சொல்லலாம், லீடர்ஸ்மார் தலைவர்களை பார்க்கணும் அந்த ஊர்ல பாருங்க என்று சொல்லலாம். எப்ப அந்த ஊர் இறையச்சம் உள்ளவர்களாகவும் ஈமான் கொண்டவர்களாகவும் அதில் சீர்திருத்தவாதிகளும் இருந்தா. ஏன்னா முழுசா ஒரு தீமையை ஒழிக்கலாது. அந்த சமுதாயத்தில் தீமை இருக்கிற நேரத்திலும் நல்ல சீர்திருத்தம் அந்த ஊரில் நடந்து கொண்டிருந்தா ஒரு பரக்கத்துள்ள ஒரு ஊரென்று பார்க்கலாம். ஆனால் வலகின் கத்தபு, பொய்ப்படுத்துகிறார்கள். ஃபஅഖذناهم بما كانوا يكسبون, அவர்கள் சம்பாதித்தவைகளை கொண்டு நாம் அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? கடந்த கால சமுதாயம் நிராகரித்ததை சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது கட்டம், ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக இருந்து மட்டும் சரி வராது. சீர்திருத்தம் நடக்கணும், பிரச்சாரம் நடக்கணும், நல்லவர்களாக இருக்கணும். ஒரு கிராமத்துடைய அழிவை நாங்கள் பாதுகாக்கலாம். எனவே நீங்க கொண்டு வழங்கணும், படிப்பினை பெற்று நல்லவராக இருந்து போதாது. எங்களுக்கு தெரிந்த நலவை சர்டிபிகேட் தந்தா தான் இல்லை, இதெல்லாம் நவீன சிஸ்டம். இந்த ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள ஏற்பட்ட சிஸ்டங்கள் தான் இந்த சர்டிபிகேட். நீங்க தவா செய்யலாம், நீங்க ஆலிம், நீங்க மௌலவி என்ற புதிய சிஸ்டம். அது வேணுமென்றால் என்ன, சில விஷயங்களுக்கு ஜொப்புகளுக்கு இன்னும் உள்ள சில விஷயங்களுக்கு பிரயோஜனம் தரலாம். உண்மையான உலமாக்கள் அதில் உருவாகலாம். ஆனால் அது இருந்தால் தான் உலமாக்கள் நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு அரபு படிக்க முடியுது, மார்க்கத்தை விளக்க முடிந்தால் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வருவீங்க. அரபு படிக்க கிடைக்கல, மார்க்கத்தை படிக்க நினைச்சா ஒரு செகண்ட் இடத்துக்கு வருவீங்க. அதுவும் இல்லைன்னா சாதாரண விளக்கம் தான் மற்றபடி இல்லைன்னா ஒரு தாயா இருங்க. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு அத்தாட்சியாக இருந்தாலும் எத்தி வையுங்கள். அன்புள்ள சகோதரர், இதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்ற விஷயம். இப்ப நாங்க என்ன செய்யணும்? நம்மிடத்துல தாள்கள் இருந்தனவோ இல்லையோ, நாங்கள் தாய்களாக இருக்க வேண்டும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, எங்கட இல்மிட அளவுக்கு, எங்கட அறிவிட அளவுக்கு, எங்கட இறையச்சத்திர அளவுக்கு நாங்கள் தாய்களாக இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு ஊர் என்ன செய்யும்? சீர்பெறும். 4 உலமாக்கள் மட்டும்தான் தவா செய்யணும் வைங்களேன், அது நடக்காது. அந்த உலமாக்கள் கெட்டு போறதுக்கு அது முதல் காரணம். உலக ஊரிலே உள்ள தேவையை ஊர்ல உள்ள தாய்களாக மாறி அவர்கள் செய்வோம் என்று சொன்னால், அவருடைய அறிவுக்கேற்ப, எல்லாரும் பெரிய உலமாக்களா போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்ப செய்வோம் என்றால் ஒரு ஊர் சீர்திருத்தம் பெறும். சகோதரர்களே, அடுத்தது மூன்றாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய பேர் நாங்க நல்லா இருக்கிறோம், எங்களோட ஊர் நல்லா இருக்குதுன்றதுக்கு என்ன அத்தாட்சி வச்சுக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் இன்னும் அழிக்கல, ரைட்டா? இன்னும் நம்ம ஊர் அழிக்கல, அல்லாஹ் தஆலா இன்னும் நம்ம டெவலப் ஆயிட்டு, எனவே நாங்கள் நல்லவர்கள். அப்படி அல்ல. இந்த உலகத்தில் யாருக்கு அவகாசம் கொடுப்பதை வைத்தும் அவர் நல்லவர் என்றோ, யார் அவசரமாக போனதை வைத்தும் அவர் கெட்டவர் என்றோ முடிவெடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில் 4686வது இலக்கம், அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ லா யும்லி லிஸ்ஸாலிமி ஹத்தா இதா அஹதஹு லம் யுஃப்லித்துஹு. அல்லாஹ் தஆலா அநியாயக்காரனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருப்பான், ஒரேடியாலாம் எடுக்க மாட்டான். ஃபிரௌனுக்கு கொடுத்ததே விடவா? சந்தர்ப்பம், அவகாசம் இறைவன் நிறைய கொடுப்பான். புடிக்கிற ஒரு டைம் இருக்குதே, புடிச்சான்னு சொன்னால் முழு புடியாக பிடிப்பான். அவனுக்கு லம் யுஃப்லித்துஹு, எந்த ஒன்றும் தப்பாது. முழுசா அவன்கிட்ட இந்த என்ன தண்டனையை வாங்கணுமோ அத்தனை இறைவன் என்ன செய்வான்? முழுசாக செய்வான். சும்ம கர, பின்னர் ஓதி காட்டினார்கள்,
وَكَذَلِكَ أَخْذُ رَبِّكَ إِذَا أَخَذَ الْقُرَى وَهِيَ ظَالِمَةٌ إِنَّ أَخْذَهُ أَلِيمٌ شَدِيدٌ ஹூத் 102வது வசனம். அப்படித்தான் இறைவனுடைய உங்கள் இறைவனுடைய புடி அவன் பிடிச்சான் என்று சொன்னால், கிராமங்களை பிடித்தான் என்று சொன்னால், அவைகள் அநியாயம் செய்து கொண்ட நிலையில் ஒரு கிராமத்தை பிடிச்சான் என்று சொன்னால் அவனது பிடி வேதனை மிக்கது, கடுமையானது. எப்படி வேதனை மிக்கது? குழந்தைகளெல்லாம் கதறத்தை பார்ப்போம். நம்மட உள்ளம் என்ன செய்யும்? வெந்து துட்டிக்க மாட்டேன். ரப்பு வந்து இப்படி குழந்தைகளை எல்லாம் இப்படி செய்யணுமா நம்ம நினைப்போம். வழங்கிட்டா அது மாத்திரமல்ல, பெண்கள் சர்வசாதாரணமாக கொல்லப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, ஒரு கிராமமே என்னது நல்லவர்கள் கெட்டவர்கள் பார்க்காம அப்படி தூக்கி வீசப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. எங்கட உள்ளம் அலீம், வேதனை என்று சொல்லும். அதை அப்படி என்ன செய்யும்? துன்பப்படும். அந்த அளவுக்கு தான் இறைவன் பிடிப்பான். அவங்களை தண்டிச்சது, குழந்தைகளை இறைவன் அழிச்சதெல்லாம் அது இறைவன் படைத்தவர்கள், அவர்களுக்குரிய நீதியை இறைவன் என்ன செய்வான்? வழங்குவான். இறைவன் ஒரு நாளும் வமா அன பிதல்லாமின் லில் அபீத், நான் ஒரு நாளும் அநியாயம் இழைக்கக்கூடியவன் அல்ல என இறைவன் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் தஆலா அநியாயம் இழைக்க மாட்டான். ஆனா அவருடைய புடி என்ன செய்யும்? கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, சூரத் தௌபா 126 வசனம், மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 2 பிரச்சனை வரும். விளங்கிட்டானே? ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒன்றால சோதிக்கப்படும். ஒன்றோ பொருளாதாரம் அல்லது அழிவு கொண்டு வந்துடும். நம்ம என்ன செய்வோம்? வருஷம் எங்களோட ஊர் இப்படித்தான் 2 முறை வெள்ளம் வரும் எழுதிடுவோம். விளங்கிட்டா? 2 முறை வெள்ளம் வரும் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சூரத்து தௌபால, அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரா அவ் மர்ரத்தைன், அவர்கள் பார்க்க கூடாதா ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு முறையோ 2 முறையோ சோதிக்கப்படுகிறார்கள். ஒரு முறையோ 2 முறையோ சோதிக்கப்படுகிறார்கள், பார்க்க கூடாதா? சும்மலா யதூபூன வலா ஹும் யذكرون, பின்னர் தௌபா செய்றாங்களும் இல்ல, படிப்பினை பெறுகிறார்களும் இல்லை. சிந்திக்க கூடாதான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், ஒரு ஊர்ல தொடர்ந்து ஒரு சோதனை வருதுன்னா இது இப்ப படிப்படியா இப்ப குறைஞ்சிட்டு நினைக்க கூடாது. அல்லாஹ் நம்மளை ஒரு அழிவை வச்சு சோதிக்கிறான், நாங்க மாறணும் என்று நினைக்கிறான். ஒரு பரக்கத்தன்னா அந்த ஊர்ல சோதனை இல்லாம போகணும் சகோதரர்களே. அதை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்குவான்னு பிரார்த்திக்க வேண்டும். இது 3வது அம்சம். 4வது, இறைவன் ஒரு விஷயத்தை பிடித்தான் என்று சொன்னால் அவனுடைய பிடியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற சில விஷயங்களை நாங்கள் கேட்க வேண்டும். சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய ஆத்திரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரோசம், இன்னல்லாஹ அகியர், அல்லாஹ் மிகவும் ரோசமிக்கவன். விளங்கிட்டா? அந்த ரோசம் இறைவன் எப்படி அந்த செயல்படுத்துறான் இடத்தை நீங்க பாருங்க. குர்ஆன் வசனங்களை பாருங்க. அல்லாஹ் தஆலா சூரா முஹம்மத் 13வது வசனத்துல சொல்றா, மக்கா வாசிகளை எச்சரித்து, வக ஐயும் மின் கர்யத்தின் ஹிய அஷத்து குவத்தம் மின் கர்யத்திக அல்லதி அஹ்ரஜத்க அஹ்லக்னாஹும் ஃபலா நாஸிர லஹும், நபியே உங்களை வெளியேற்றினாங்களே மக்காவாசிகள், அவர்களை விட எவ்வளவோ பலமிக்கவர்களை எல்லாம் நாங்கள் அழித்திருக்கிறோமே, அவங்களுக்கு உதவிகள் எல்லாம் இருக்கலையே, சிந்திக்க கூடாதா இவர்கள் என்று அல்லாஹ் அழிக்கல். அல்லாஹ் தஆலா அழிக்காம சொல்றா, உங்களையே வெளியேற்றி அந்த சமுதாயத்தினர் இருக்கிறார்களே மக்கா மக்கள், இவர்களை விட எவ்வளவோ பலம் மிக்கவர்களை நாம் அழித்திருக்கிறோம், அவங்களுக்கு கூட உதவிகள் கிடைக்கலையே, இவங்க யோசிக்க கூடாதான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புடிக்க முந்தி ஞாபகப்படுத்துகிறான். பிடிக்க முன்னால் கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் பாருங்கள், படிப்பினை பெறுங்கள். உங்களுக்கு முன்னால தானே ஆத பாத்தீங்க, சமூத பாத்தீங்க என்று அல்லாஹ் தஆலா, இன்னஹா லபி சபீலின் முகீம், நீங்க போற வழியில தானே அவர்களை பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா. மக்கள் இந்த சிரியா போகல பாக்குறீங்களா இல்லையா? அந்த ஏரியாக்களை கண்டு தானா நீங்க பிடிக்கிறீங்க? தபூக் போக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று இரவு ஒரு பெரிய காற்று வீசும், யாரும் இடத்தை விட்டு எழும்ப வேண்டாம், எழும்பினா ஆளை கொண்டு போயிருமாங்க. ஒரே ஒரு ஆள் எழும்பி பார்த்தாரு, பெரிய காற்று என்ன செஞ்சது? அவரை தூக்கிட்டு போச்சு, தூக்கி வீசிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமத்தை கடந்து போகும்போது சொன்னார்கள், அழுது கொண்டு தலை குனிந்தவண்ண போங்கன்னு சொன்னாங்க. அழுதுட்டு போனா இங்க வந்து போட்டோ அடிக்கிறாங்க. விளங்கிட்டா? அன்புள்ள தண்டனைகளை தண்டனை இடங்கள் இருக்குதானே, அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடங்கள் அல்ல, அதெல்லாம் படிப்பினைக்கான இடங்கள் சகோதரர்களே. நம்ம அழ வேண்டிய இடங்கள். ஃபிரௌனை போய் போட்டோ அடிச்சுட்டு வராங்க, ஃபிரௌனை பொடியை ஒட்ட வச்சுட்டு அது பொடியா இல்லையான்னு 2வது விஷயம். ஆனா அந்த பொடியை போய் என்ன செய்யறாங்க? போட்டோ, ஃபிரௌனை போட்டோ நாங்க வந்து ஈஜிப்ட் போயிட்டு வந்து அடிச்சுட்டு வந்தோம்னா. வணங்கிட்டா? இப்படி என்ன செய்யறாங்க? எல்லாம் இப்ப என்னத்துக்கு மாறி? என்டர்டெயின்மெண்ட். அல்லாஹ் அளித்த ஒருவனை அதை என்டர்டெயின்மெண்டா என்ன செய்யறாங்க? எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய அழிவு கடுமையானது அப்படி என்று வேதனை விளங்குதானே. தாயை கண் முன்னால கொண்டு போனா, மகனை கண் முன்னால கொண்டு போனா, போற தடவை அந்த சுனாமி, இதே இலங்கையில 2 பிள்ளைகளை ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை கையில வச்சுட்டாரு. தப்பணும் என்றால் ஒரு குழந்தையும் ஒரு தந்தையும் தப்பணும் என்றால் ஒரு பிள்ளையை விடணும்.
உங்களோட புள்ள 2 கையிலைக்கு நினைங்க. நீங்கள் முத்தம் கொடுத்து வழுகின்ற புள்ளை கையிலைக்கு நினைங்க. சுனாமி கொண்டு போகுது. அந்த நிமிடத்தில் நீங்க 2ல ஒருவரை விட்டாதான் நீங்க தப்பலாம நினைங்க. யாரை விடுவீங்க? யாரை விட்டுட்டு வாழுவீங்க? எப்படி நினைச்சு பாருங்க. ஒரு பிள்ளையை விட்டால் அந்த புள்ள போற காட்சி காணுவீங்களா இல்லையா? அதுக்கு பின்னால வீட்டுக்கு வந்த பின்னால் உங்களால் நிம்மதியாக சாப்பாடு தின்ன முடியுமா? தூங்க முடியுமா? எப்படி புடி சகோதரர்களே, புடிச்சாண்டு வைங்களே. அல்லாஹ் ரப்புல் நடந்தது ஸ்ரீலங்கால. புடிச்சாண்டு வைங்களே. அந்த நிமிடத்துக்கு பிறகு என்னது? யாரும் அந்த இடத்துல எந்த டெக்னாலஜி, எந்த அரசாங்கம், எவர்களும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாதுன்றா இது எங்களுக்கு மேல உள்ள ஒரு சக்தியை நம்ம நினைக்க கூடாதா? அதுக்கு முந்தி நம்ம தயாராகிறோம், பயந்துடணும், அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகிறோம். அல்லாஹ் அப்படி போக வைத்தாலும் எங்களோட இரக்கம் உள்ளவனாக இருப்பான். அந்த நிமிடம் என்ன செய்வான்? இப்ப அந்த இடம் அப்படி இல்லையே, இறைவன் எங்களோட இரக்கம் இல்லாத ஒரு இடமே அணுவீங்க. அப்ப எங்கட நிலை என்ன நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா அன்பியால், இதெல்லாம் மக்காவாசிகளுக்கு ஞாபகப்படுத்தின அழிக்க முந்தி. அந்த நபியுடைய பிரார்த்தனையால் இந்த சமுதாயம் அழியவில்லை சகோதரர்களே. இல்லை என்றால் எப்போ அழிஞ்சிருப்பாங்க. சூரா அன்பியாவில் 11-17 வசனம், வகம் கசம்னா மின் கரியத்தின், இது அரபுல சகோதரர்களே. அந்த சொற்களை அரபுல நீங்க அந்த அர்த்தங்களோடு எடுத்தீங்கன்னு வைங்களே, அப்படியே நெஞ்சு என்ன செய்யும், பொளந்துரும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகம் கசம்னா மின் கரியத்தின் கானத் லாலிமத்தன் வ அன்ஷஅனா பஅதஹா கௌமன் ஆகரீன். எத்தனை சமுதாயங்களை, கிராமங்களை நாங்கள் துவம்சம் செய்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்ற வசனம் இருக்குதானே, அழித்து தரைமட்டமாக்கி இருக்கிறோம். அழிச்சோன்னு சொல்லல, அப்படியே பிடுங்கி வீசி இருக்கிறோம். எத்தனை கிராமங்களை, அதுக்கு பின்னால எத்தனை சமுதாயத்தை உருவாக்கிக்கிறோம் தெரியுமா? ஒரு சமுதாயத்தை அழிச்சு அதே இடத்துல இன்னொரு சமுதாயத்தை என்ன செஞ்சிருவோம், உருவாக்கி விட்டுருவோம். ஃபலம்மா அஹஸ்ஸு பஅஸனா, தண்டனை வருது என்று விளங்குற கட்டம் இருக்குதே, அந்த மாதிரி கட்டங்கள்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதாஹும் மின்ஹா யர்குதூன், பெட்டரி பட ஓடினாங்க, வெறுண்டோடினாங்க. எங்க ஓடினார்கள். அதை கண்டு கன்ஃபார்மா அதாபண்டு தெரிஞ்சு நடக்குதே, நடக்க நிமிடம் வெறுண்டு ஓடினார்கள். லா தர்குது, அல்லாஹ் தஆலா இப்போ ஓடவானா. வர்ஜிஉ இலா மா உத்ரிஃப்தும் ஃபீஹ் வ மசாகினுக்கும் லஅல்லக்கும் துஸ்அலூன், நீங்க சந்தோஷமா இருந்த இடங்களுக்கு திரும்பி வாங்க. ஏன் ஓடுறீங்க? அங்க திரும்பி வாங்க, உங்கள் வீடுகளுக்கு திரும்பி வாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் லஅல்லக்கும் துஸ்அலூன், நீங்கள் வினவப்படலாம், வாங்க ரிட்டர்ன். அந்த தண்டனை நேரத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? நீங்க ஏன் ஓடுறீங்க? உங்களோட அழகா நீங்க வாழ்ந்த இடங்களுக்கு வாங்க, உங்களோட வீடுகளுக்கு திரும்பி வாருங்கள். ஆனா அந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு யா வைலனா இன்னா குன்னா தாலிமீன், ஏ எமது கேடே, அநியாயக்காரர்களாக வாழ்ந்து விட்டோமே. அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? கடைசி நிமிஷம் அல்லாஹ் புடிச்சாண்டா அதான் அந்த நிமிடம், அதுக்கு புற சந்தர்ப்பம் இல்லை. நாங்கள் அநியாயக்காரர்களாக வாழ்ந்து விட்டோமே. ஃபமா ஸாலத் தில்க தஅவாஹும் ஹத்தா ஜஅல்நாஹும் ஹஸீதன் ஹாமிதின். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், நாங்கள் அநியாயக்காரர்களாக இருந்து விட்டோமே என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் அழிந்தார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நாம் அவர்களை அந்த அதாவது எரிந்து போன வைக்கோல்கள் மாதிரி மாற்றுகின்ற வரைக்கும், இப்படி அணைஞ்சு போவாங்களே வைக்கோல்லாம் எரிஞ்சு, அந்த அதாவது தவிடெல்லாம் எரிஞ்சு அப்படி போகுமே, அப்படி போகின்ற வரைக்கும் இதான் அவங்களோட பிரார்த்தனை. இப்படியே கத்தி கத்தியே என்ன செய்தார்கள்? அழிந்தார்கள். 60 வருஷம் இரக்கமுள்ள இறைவன் 61வது வருஷத்துக்கு புற வார முதல் செக்கம் பிடிச்சானுங்களே, உலகத்துல யாரும் மனுஷன் மாதிரி மாற மாட்டான்ல, பிடிச்சா அதே புடியா என்ன செய்வான், பிடிப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், சொல்லிட்டு அப்படி அணைய வைத்தோம். வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல வமா பைனஹுமா லாயிபீன், வானங்களையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்டவைகளை நாம் விளையாட்டாக படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல வமா பைனஹுமா லாயிபீன், இந்த வானங்களையும் பூமியையும் அவைகளுக்கு இடைப்பட்டவைகளையும் விளையாட்டாக நாங்கள் படைக்கவில்லை, நீங்க விளையாடுறதுக்காக வேண்டி நாம் படைக்கவில்லை. லவ் அரத்னா நத்தகித லஹுவன் லத்தகத்னாஹு மின் லதுன்னா இன் குன்னா ஃபாயிலின், அப்படி விளையாடணும் என்று இருந்தா எங்கள்ல இருந்தே நாங்க எடுத்திருப்போம், உங்களை படைச்சிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நீங்க விளையாட்டா நினைக்கிறீங்களான்னு கேட்கலாம். எப்படி அது உண்மையிலே? அந்த வசனத்தை திருப்பி ஓதி பாருங்கள் சகோதரர்களே. வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல வமா பைனஹுமா லாயிபீன், இந்த வானங்களையும் பூமியையும் அவைகளுக்கு இடைப்பட்டவைகளையும் நாம் விளையாட்டாக படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், லவ் அரத்னா, அப்படி எங்களுக்கு தேவை இருந்தால் எங்கள்ல இருந்து நாங்கள் உருவாக்கி இருப்போம், உங்களையே படைக்கணும். ஏன் நபிமார் அனுப்பணும்? ஏன் தூதர்களை அனுப்பணும்? அவர்களே இந்த உலகத்தில் கொல்லப்பட வேண்டும், அவர்களே ஊர் ஊராக விரட்டப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்தை நான் அழிப்பேன், சும்மா உருவாக்கி விளையாடுறேன்டா. ஒரு சமுதாயம் ஹக்குக்காக செத்ததே, இது விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரா அன்பியா 11-17 வசனம். இதெல்லாம் இறைவனுடைய பிடிகள். அன்புள்ள சகோதரர்களே, சூரா ஹஜ் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்,
فكأي من قرية أهلكناها وهي ظالمة فهي خاوية على عروشها وبئر معطلة وقصر مشيد. அல்லாஹ் தஆலா சொல்றான், எத்தனை கிராமங்களை அவர்கள் அநியாயம் செய்ததன் காரணமாக நாம் அழித்திருக்கிறோம். நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் தலைகீழாக அந்த கிராமம் பிறண்டு போயிருக்கும். எத்தனையோ கிணறுகளை நீங்க அங்க பார்ப்பீங்க, யாருமே கண்காணிப்பட்டு விடப்பட்டிருக்கும். கஸ்ரிம் மசீத், அழகாக கோட்டை கொத்தளங்கள்லாம் கைவிடப்பட்டிருக்கும். பார்க்கலையா நீங்க? அவங்கள வாழலையாங்க? அந்த கிணறுகள்ல வாழலையா? அவங்க அந்த மாளிகைகள் வாழவில்லையா? அந்த கிராமங்கள் சிறுவர்களும் பெண்களும் பெரிய பெரியவர்களும் இருந்த இடம் இல்லையா? இன்றைக்கு மாறலையான்னு கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா யாரு கேட்கிறான் தெரியுமா? ஃபலம் யஸீரு ஃபில் அர்த், பூமியில் அவர்கள் திரிந்து பார்க்க கூடாதா? ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா, புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளங்கள் அவர்களுக்கு உருவாகலாம். அப்படி தேடி போனீங்கடா, அழிந்த இடங்களை கண்டீங்க என்று சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளங்கள், சிந்திக்கக்கூடிய உள்ளங்கள் உருவாகலாம். அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, நன்றாக ஒரு விஷயத்தை கேட்டு விளங்கக்கூடிய காதுகள் உண்டாகலாம். இப்படி என்ன காது கல்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு என்னது சார்ஜ் இல்லாம இருக்குது, இதெல்லாம் உண்டாகும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார் வலாக்கின் தஅமல் குலூபுல் லதீ ஃபிஸ் சுதூர், பார்வைகள் குருடாகவில்லை, இந்த இதய பகுதி, அதாவது மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய இதயங்கள் குருடாகிவிட்டன என்றாலாம். பார்வையில பார்த்து படிப்பின பெறுகிறீர்கள் இல்லை. அல்லாஹ் தஆலா அதிலே சொல்லுகிறான், வயஸ்தஅஜிலூனக பில் அதாப், நபி அதாபை கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு அவசரப்படுகிறார்கள். எங்கட உள்ள அவசரப்படுது. வலை யுக்லிஃபல்லாஹு வஅதா, அல்லாஹ் ஒரு நாளும் தன் வாக்கை மீற மாட்டான், கொண்டு வருவான். அவசரப்படவானா, அல்லாஹ் அதாபை கொண்டு வருவான். வ இன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஉத்தூன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இறைவனுடைய நாட்கள் எல்லாம், நீங்கள் எண்ணுகின்ற 1000 வருடங்கள் இறைவனுக்கு ஒரு நாள். நீங்கள் 2000 வருஷம் 2 நாள். அதனால அவசரப்பட வேண்டாம் என்று இறைவன் சூரா ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சூரா கஸஸ் 58-59 வசனம், வகம் அஹ்லக்னா மின் கர்யத்தின் பத்திரத் மஈஷத், ஒரு ஆளை சொல்லல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சமுதாயம் கிராமம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வகம் அஹ்லக்னா மின் கர்யத்தின் பத்திரத் மஈஷத்தஹா, எத்தனையோ கிராமங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம், அவனுடைய அத்தனை வாழ்க்கையும் அழிந்து போனன. ஃபதில்க மசாகினுஹும், பாருங்க அவர்கள் வசித்த வீடுகள் லம் துஸ்கன் மின் பஅதிஹிம், அதுக்கு பின்னால யாரும் அதுல வாழல. அல்லாஹ் தஆலா சொல்ற ஃபதில்க மசாகினுஹும் லம் துஸ்கம் மின் பஅதிஹிம், அவர்கள் வாழ்ந்த வீடுகள் அதுக்கு பின்னால் அங்க யாருமே வாழல. இல்லா கலீலன், அதாவது மின் பஅதிஹிம் இல்லா கலீலா, கொஞ்சம் காலமே அன்றி. வகுன்னா நஹ்னுல் வாரிதீன், அதுக்கு நாங்க தான் அனந்தரக்காரராகினோம், அதுக்கு பின்னால யாரும் அவங்களோட பிள்ளைகள் சொத்து எடுக்க வரல. அல்லாஹ் தஆலா சொல்றேன், நாங்க தான் சொத்துக்காரருக்கு, அங்க யாரும் போகல, நாங்கள் தான் சொத்துக்காரர். அல்லாஹ் ஏன் பெருமை அடிக்கிறீங்கன்னு கேட்கிறான். அவனோட பிள்ளைகள் அங்க இல்லை என்றா. வமா கான ரப்புக முஹ்லிகல் குரா ஹத்தா யபஅத ஃபீ உம்மிஹா ரசூலா, ஆனால் ஒரு நாட்டை, ஒரு பிரதேசத்தை, அதன் மெயின் சிட்டியில் ஒரு நபியை அனுப்புகின்ற வரைக்கும் இறைவன் அழித்தது கிடையாது. அதுல மெயின் இடத்துல ஒரு நபியை அனுப்புகின்ற வரைக்கும் இறைவன் அழித்தது கிடையாது. யத்லு அலைஹிம் ஆயாத்தினா, அவருடைய எனது வசனங்களை, எங்களது வசனங்களை ஓதி காண்பதற்கு ஒரு நபியை அனுப்பித்தான் நாங்கள் அழைத்திருக்கிறோம். வமா குன்னா முஹ்லிகல் குரா இல்லா வ அஹ்லுஹா ஸாலிமூன், சும்மா ஒரு கிராமத்தை நாங்கள் அழித்ததும் இல்லை, அவர்கள் அநியாயம் செய்தாலே தவிர. அன்புள்ள சகோதரர்களே, சூரா கஸஸ் 58-59 இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அழித்த கிராமங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்ப நீங்க என்ன விளங்கணும் தெரியுமா? இப்படி ஒரு கிராமத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சானே, இதுதான் ஃபுகுஷிமாவுக்கு வந்தது, இதுதான் அமெரிக்காவுக்கு வந்ததுன்னு விளங்கக்கூடாது. அது வரல, அது வந்ததுண்டா திருப்பி அந்த ஏரியால யாரும் இல்லைக்க மாட்டாங்க. அந்த தண்டனை எல்லாம் என்ன செய்யல, அதெல்லாம் கூட அங்க அப்ளை பண்ணிடக்கூடாது. அந்த தண்டனை எல்லாம் அங்க வரல. அது அழிச்சா லம் துஸ்கம் மின் பஅதிஹிம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க என்ன செய்யாது, மனிதன் வாழ்ற மாதிரி இறைவன் வைக்க மாட்டான். தூள் அந்த இடத்துக்கு அதுக்காக முடிஞ்சது. வாழ்றது ஹராம் அந்த இடங்கள்ல. நம்ம ஊடு கட்டி அங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, முடிஞ்சு. ரசூல் அங்க அந்த ஏரியாவை கடக்கிறதுக்கு அவ்வளவு சட்டம் சொன்னாங்க. திருப்பி என்ன செய்ய மாட்டோம், முடிக்காது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு ஏரியாவை அழிச்சான்னு சொன்னா, ஒரு பிரதேசத்தை, ஒரு சமுதாயத்தை இல்லை, ஒரு சமுதாயத்தை, ஒரு ஏரியா இல்லாம ஒரு கடல்லே அழிச்சிடலாம், பிறோண்டு சமுதாயம் மாதிரி. ஒரு கிராமத்தை அழிச்சு துவம்சம் செய்து விட்டால் அதுக்கு பின்னால அது தண்டனை தான். ஆனால் இப்ப அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பது இருக்கிறதே தண்டனை அல்ல, இன்னும் அழிவு தரவே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஜுனு வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு வமா ஹிய இல்லா திக்ரா லில் பஷர், இறைவனுடைய படைகளுடைய எண்ணிக்கையை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இதெல்லாம் மனிதர்களுக்கு படிப்பனை என்று இறைவன் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா? கொஞ்சம் காத்திட பவரை கூட்டி
அப்படியே கடக்க வைக்கிறான். என்ன டெக்னாலஜி! ஃபுகுஷிமா, அன்புள்ள சகோதரர்களே, ஜப்பான் என்ன டெக்னாலஜி! ஒரு சுனாமி வருவதற்கு 3 மணி நேரத்துக்கு முந்தைய அலர்ட் பண்ற அறிவு. அது இந்த மாதிரி இந்த சத்தம் போடுற அறிவு இல்லை, எல்லா கம்ப்யூட்டரும் இயங்கிரும், அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி. ஆனா இவர்களுடைய பல்லாயிரக்கணக்கான விமானங்கள் எல்லாம் சும்மா காகிதத்தில் சின்ன பிள்ளைகள் செஞ்சு விளையாடுமே அது மாதிரி சுத்தி எடுத்துட்டு போனானே. நான் கேட்கிறேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிக்கிற டைம்ல ஜப்பான் மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் இருக்கல, சரி. இப்ப நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை விட ஜப்பான் டெக்னாலஜி எங்க நிக்குது? அவ்வளவுக்கு நிக்குது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யணும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை இப்படி அழிச்சன், ஜப்பான் எப்படி அழிக்கல? அது ஏன்? உன் டெக்னாலஜியில பவர் ஆகிக்கிறான், நான் வேற ஏதாவது பயன்படுத்த இறைவன் நினைச்சானா? அதே தண்ணி, அவ்வளவுதான். புதுசா எதுவும் இல்லை. யார் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, எவர் எங்க போனாலும் சரி, பூமி இறைவனது கைக்குள். இறைவனை நீங்க கண்டுபிடிச்சு முன்னேறி வாழுங்க. நான் அழிக்கணும் நினைச்சேன்னா உங்களுக்கு பெரிய பவர். நீங்க கண்டுபிடிச்சது உங்களுக்கு தான் அழிவு. விளங்கிட்டா? நீங்க கண்டுபிடிச்சது வேணுமெண்டா நான் அழிக்கிற நேரத்தில் டபுள் ஆக்கிடுவோம் உங்களுக்கு. ஆனால் நான் புதிய ஒன்றை கண்டுபிடிப்பதில்லை. அழிச்சா அதே தண்ணி தான் சகோதரர்களே, வேற என்ன வந்தது? அதே தண்ணி. வேற ஏதாவது ஸ்பெஷலா கண்டுபிடிச்சானா? கொஞ்சம் தண்ணியுடைய வேகத்தை உள்ளுக்கு இழுத்து விட்டான், 25,000-30,000 விமானங்கள் காகித கப்பல்கள் போல பறந்தன. அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் மனசுல நினைச்சு பாருங்க. மக்கள் எல்லாம் தவிர்த்து நின்றார்கள். எங்க டெக்னாலஜி! எந்த அணு ஆலையை வைத்து அந்த ஜப்பான் பெருமை அடித்ததோ அதே அணு ஆலையை நீக்குமாறு அந்த சமுதாயத்துக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வைத்தாரு. ஏன்? நீ கண்டுபிடிச்சது நான் அழிக்கிற டைம்ல டபுள் ஆக்கிச்சு உனக்கு வேதனை. என்ன செஞ்சிச்சு? அது டபுள். அது இல்லாட்டி கொஞ்சம் பேர் தப்பிப்பாங்க, அது டபுள் ஆக்கியது. இன்றைக்கும் அந்த குழந்தைகள் தலைகீழாக கால்வேராக தலை வீங்கி பிறப்பதற்கெல்லாம் காரணமாக்கியது. அன்புள்ள சகோதரர்களே, இது நீ தேடிக்கின்றது. நான் அழிச்சென்று ஓண்ட டெக்னாலஜி உனக்கு எதிராக வரும். ஆனால் மனுஷன் படிப்பினை பெற்றானா? அவருக்கு முன்னால் எலர்ட் பண்றதற்கான கருவி கண்டுபிடிக்க ட்ரை பண்றானே ஒழிய இதையெல்லாம் எப்படி தடுக்கலாம், அணு ஆலை எப்படி நாங்க முறையா வச்சுக்கலாம் என்பதற்காக ட்ரை பண்றானே ஒழிய மற்றபடியெல்லாம் என்ன செய்யவில்லை, மனிதர் சிந்திக்கவில்லை. இதே அமெரிக்கா. இப்ப அமெரிக்கா நினைச்சு பாருங்க சகோதரர்களே, இந்த அமெரிக்கால இன்றைக்கு அடிச்ச 5 கோடி மக்கள், 5 லட்சம் அல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த தகவலை கேள்விப்பட்டோன்னு பொய்யன்னு நினைச்சோம். மீடியாக்கள்ல கன்ஃபார்ம் பண்ணின உறவுதான் 5 லட்சம் அல்ல, 5 கோடி மக்கள் வெள்ளத்துல சிக்கினாங்க. அதாவது வெள்ளத்துக்குள்ள மூழ்கல, தப்பிக்கலாம், ரூட் தெரியாம, எங்க ஓடுறது எங்க போறது என்று தெரியாம அவர்களுடைய வீடுகளுக்குள் அடைபட்டு கிடந்தார்கள். எங்க உண்ட ஃபிளைட் இயங்க இயலாது. 25,000 ஃபிளைட் நிறுத்தி வைக்கப்பட்டது. உண்ட கரண்ட போட இயலாது. ஏன்? அணு ஆலை எல்லாம் ஆபத்துல நிக்குது. உண்ட வாகனம் போக இயலாது, வெள்ளம் அப்படியே மூழ்கி நிக்குது. உனது உதவியாளர்கள் யாருக்கும் போக இயலாது. அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களுக்கு இது ஒரு படிப்படை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். இப்ப நினைக்க கூடாதா, நம்ம எடுத்த இந்த முயற்சி, நாங்க விண்வெளியில என்ன செஞ்சுக்கிறோம், செட்டலைட் விட்டு இருக்கிறோம், இந்த உலகத்தை செகண்டுக்கு செகண்ட் படம் பிடித்து ரகசியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுக்கு எலோ பண்ண இறைவனை ஒரு தண்ணீர எங்களுக்கு தோற்கடிக்க முடியாமல் போனதே, ஒரு காத்துல எங்களுக்கு தோற்கடிக்க முடியாமல் போனதே. சில மக்களுடைய அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கணும் சகோதரர்களே, கையை கட்டி இப்படி பார்க்கறாங்க. ஏன்? என்ன இது என்ன? கொஞ்சமாவும் நினைக்க கூடாதா? இதுக்கு பின்னால் போன வருடத்தை விட இந்த வருடம் வேகம் கூட்டிய ஒரு ரப்பு இருக்கிறான்னு சொல்லி நினைக்க கூடாதா? சும்மா சர்வ சாதாரணமாக கப்பெல்லாம் பறந்து போகுது, கூரைகள் பறக்குது சகோதரர்களே, கூரை பறக்கிறது, செட்டா தூளாகுது. அப்ப நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு உனக்கு செய்யலாம். நீதான் டெக்னாலஜியில் அங்க நிற்கிற ஸ்பேஸ். இன்றைக்கு என்ன இப்ப அமெரிக்காவுடைய புதிய விஷயம் என்ன தெரியுமா? விண்வெளி ஆய்வு. வீடு அடிச்சுக்கிறாங்க, விண்வெளியில அடிச்சு உலகத்தை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 3 மாசத்துக்கு ஒருக்க வந்துட்டு போறாங்க, அங்கதான் சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. டேப்லெட் எல்லாம் நடந்து 3 மாசத்துக்கு ஒருக்க உலகத்துக்கு வராங்க. அவ்வளவு வளர்ந்தனையே தண்ணியை தடுக்கலாம் போச்சு. அண்டையில நின்ற வரைக்கும் சுண்ணத் ஒன்றுதான் வளைட்ட இறைவன் உலகத்தை தடுக்க முடியாது. புயலை கொஞ்சம் கூட்டினான்னு சொன்னா அல்லாட நிலத்துல தான் நீ வாழணும், இறைவன் காத்துல தான் வாழ வேண்டும். நீ இதற்கு இயற்கை என்று பெயர் வச்சுக்கிறாய். அவன் என்ன பெயர் வச்சுக்கிறான்? இயற்கை. இயற்கையை வெல்ல முடியாத அளவுக்கு மனிதன் பலகீனம், அதான் அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களை, என்னென்னலாம் அல்லாஹ் தடுத்தான் தெரியுமா? உலகத்தில் நிறைய விஷயங்கள். கடவுளே வந்தாலும் இந்த கப்பலை நிறுத்த முடியாது என்று உலகத்தில் ஃபர்ஸ்ட் ரேஞ்சில் வைக்கக்கூடிய அளவுக்கு டைட்டானிக் கப்பலை கண்டுபிடிச்சான். பனிமலையில மோதி நாசமா போச்சு. விளங்கிட்டா? பெரிய கல்லு மலைகள், இரும்புகள் பரவாயில்ல, சர்வ சாதாரணமா என்ன செஞ்சா அனுப்பினா. நினைச்சு பாருங்க நீங்க,
அன்புள்ள சகோதரர்களே, இந்த இறைவனுடைய வல்லமை நம்ம இந்த இடத்துல நம்மளை மிகைச்சு வருகின்ற நேரத்தில் நாம் பரவல்ல, என்ற ஊர் பரவல்ல, என நாடு பரவல்ல, ஒரு வல்லரசு உலகத்துக்கு நான் லீடர் என்று சொன்னவன ஒரு காத்து மிகைக்குது என்றால் யாருடைய கையில்? அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் படிப்பினை பெற மறுக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பது ஒரே ஒரு விஷயம்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா ஆராஃப் 94 95வது வசனம். வமா அர்சல்னா ஃபீ கர்யத்தின் மின் நபியின், எந்த ஒரு நபியை ஒரு சமுதாயத்துக்கு நாங்கள் அனுப்பினாலும், ஒரு கிராமத்துக்கு அனுப்பினாலும் முதலாவதே அழிக்க மாட்டோம். அல்லாஹ் எங்களை அழிக்க மாட்டான். அல்லாஹ் வாக்களிச்சிட்டான் நபிக்கு, அப்படி அழிக்க மாட்டான். ஆனா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? அந்த நபியுடைய சமுதாயத்துக்கு இல்லா அஹத்னா அஹ்லஹா பில் பஸாஇ வத்தர்ரா லஅல்லஹும் யதர்ரூன், அவர்களை கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்து பணிந்து எங்கள் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக சோதிப்போம். கொஞ்சம் நினைச்சு அழிஞ்சிட்டே நினைச்சு திரும்பி வாங்க, இல்லாம போயிட்டேன்னு நினைச்சு பணியுங்க, அப்படி சோதிப்போம். ஃபிரௌனை அழிக்கலே அல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு, வெள்ளத்தை கொடுத்தான், அதை கொடுத்தான், இதை கொடுத்தான், கஷ்டத்தை கொடுத்தான். கொஞ்சம் யோசிச்சடே, அல்லாஹ் இருக்கிறான், மேய்ச்சி ஒருவன் இருக்கிறான் என்று நினைத்து திரும்பி வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முதலாவது கொடுப்போம். இது அழிவல்ல, அது எங்களுக்கு நடக்குது. ஆனா கேட்கல தானே, போராடி போராடி அந்த கஷ்டத்தை மிகச்சி சரி வரலன்னு வைங்களே, உடனே அழிக்க மாட்டான்ல. இது மனுஷன் சுன்னத்தை என்ன, பாப்பா சரி வராட்டி அழிச்சு விட்டுவான், அல்லாஹ் அழிக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? சும்ம பத்தல்னா மக்கான ஸய்யிஅத்தில் ஹஸன ஹத்தா அஃபவு, எந்த கஷ்டம் இருந்ததோ அதை நீக்கி நல்லதை கொடுப்பான். அதான் அல்லாஹ் ரெண்டாவது செய்யற வேலை. திருந்தலையா, கஷ்டத்தை நீக்கிடுவான், நல்லா வாழுங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? டெவலப்பான வாழ்க்கை. எவ்வளவு கஷ்டப்பட்டும் திருப்பி வந்துட்டு, அதுதானே இவர் சொன்னார், இது அழிவண்டி, இதங்க அழிவு, இந்த வந்துட்டோமே, மாறிட்டோமே, நல்லா வந்து ஹத்தா அஃபவு, எது வரைக்கும்? அப்படி மிஞ்சி போற அளவுக்கு கொடுப்போம். இவ்வளவுதான் லெவல் தாண்டிரும், அந்த அளவுக்கு கொடுப்போம். சந்தோஷத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? வகாலு கத் மஸ்ஸ ஆபாஅன ضراء والسراء, கஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் மாறி மாறி எங்களோட பெற்றோர்களுக்கும் வந்துதான் இருக்குது, அப்படியெல்லாம் வந்துதான் இருக்கு என்று சொல்லுகின்ற நேரத்தில் ஃபஅഖذناهم بغتة وهم لا يشعرون, உணராத நேரத்தில், உணர முடியாத நேரத்தில் திடீரென பிடித்து அழித்து விடுவோம். விளங்கிட்டா? சுனாமி, இந்தோனேசியாவோட ஒரு காட்சி, ஒரு அழிவல்ல அது என்றால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொஞ்சம் பேர் கடலை விளையாடி கண்டிக்கிறாங்க. கடலை விளையாடுக்கு நம்ம என்ன, அலை வரும் போகும், பெருசாகவும் வரும் போகும், அதான் நம்ம நினைக்கிறது. ஒரு பெரிய சுனாமி அலை வருது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி, பின்னால் இப்படி நிக்குது. வீடியோ கிளிப் எப்படி தெரியுமா காட்டுது? பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாம் சிரிச்சுக்கண்டு ஓடுறாங்க. ஏன் சிரிச்சுக்கண்டு ஓடுறாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சது வளமையான அலை, உணரல. அகத்னாஹும் பக்தா வஹும் லா யஷ்உரூன், இது அழிவென்பது அது போத்தின ஊரை தான் விளங்கும். அந்த அலை வந்து ஃபெமிலியா இழுக்குமே, அந்த நிமிஷத்தான் நம்மளுக்கு விளங்க அழிவு. நம்ம நினைக்கிறோம் போற வழியில் ஒரு பஸ் போகும், நல்ல காலம் தப்பிட்டோம் பார்த்துட்டோம் நினைக்கிறோம். தப்பல்ல, இறைவன் காப்பாத்திட்டான். எக்ஸிடென்ட்ல மௌத்தாயினவங்கள பார்க்காம தானே மௌத்தாயினாங்க, நீங்க எப்படி தப்பிட்டோன்னு சொல்லுவீங்க? காலை வச்சோடனே பஸ் போய் டக்குன்னு பின்னுக்கு ஆயிட்டோம், தப்பிட்டோம். நல்ல காலம் பார்த்ததை நினைக்கிறீங்க, உங்களுக்கு அவகாசம் இருக்கு. ஏற்கனவே ஒருத்த மௌத்தாயினானே, அவன் உசுரை கொடுக்கணும்டா, மௌத்தாயினா பார்க்க வைக்கல இறைவன், அவ்வளவுதான் மௌத்தாயிட்டான். சந்தர்ப்பம் இறைவன் உங்களை காப்பாற்ற நினைச்சா காப்பாத்திடுவான், போகணும்னு நினைச்சா உணராதவண்ண என்ன செஞ்சிடும், அது வந்துவிடும். சகோதரர்களை, எனவே மௌத்த எதிர்ப்பும் சந்தர்ப்பத்தை பாப்போம்னு நினைக்க வேணாம், மாறணும் நாங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரா இஸ்ரா 16-17 வசனத்தில், வைதா அரத்னா அன் நுஹ்லிக கர்யத்தன் அமர்னா முத்ரஃபிஹா, ஒரு கிராமத்தை அழிக்க நினைத்தால் முதலாவது என்ன செய்வோம் தெரியுமா? அந்த ஊரிலே உள்ள வசதி படைத்து வாழுகிறார்களே அவங்களுக்கு ஏவி விடுவோம். ஏவி விடுவான், உள்ளத்துல ஒரு உணர்வை போட்டுருவான். சும்மா ஊரை அப்படி லீட் பண்ணுவாங்க, கண்ட மாதிரி அநியாயம் செய்வார்கள், கண்ட மாதிரி பாவம் செய்வார்கள். அந்த மாதிரி செய்த பின்னால் ஊர் நாசமாயிருந்தானே, பதம்மர்னாஹா தத்மீரா, அழிச்சிருவோம். முதலாவது பிரச்சனை அங்கிருந்தா வருமன்றால, முதலாவது பிரச்சனை அங்கிருந்தா வருவோம். வகம் அஹ்லக்னா மினல் குரூனி மின் பஅதி நூஹின், நூஹுக்கு பிறகு எத்தனையோ நாங்கள் நூற்றாண்டுகள் வாழ்ந்த சமுதாயங்களை அழித்திருக்கிறோம். வகஃபா பிரப்பிக பிதுனூபி இபாதிஹி கபீரம் பசீரா, தனது அடியார்களுடைய பாவங்களை பற்றி இறைவன் நல்ல முறையில் அறிந்து வைத்திருக்கிறான். எப்ப அழிக்கணும் தெரியும். இப்ப கடைசியா கேட்டுட்டு வர அல்லாஹ் தஆலா, அஃப அமின அஹ்லுல் குரா, கிராமவாசிகளே பாதுகாப்பாக நீங்க இருக்கிறீங்களா? ஐயத்தியஹும் பஸுனா பயாத்தம் வஹும் நாயிமூன், தூங்கி கொண்டிருக்கீங்களா, உங்களுக்கு அழிவு வராதா? அஃப அமின அஹ்லுல் குரா, கிராமவாசிகளே பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? ஐயத்தியஹும் பஸுனா துஹம் வஹும் யல்அபூன், அதிகாலையில் விளையாடி கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு வராதா அழிவு?
விளையாடி கொண்டிருக்கிறீங்களே அந்த நேரத்தில் வராதா? அஃப அமீனு மக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை வராதென்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? ஃபலா யமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன், நஷ்டவாளிகளை தவிர அதாபுக்கு பயப்படாமல் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நஷ்டவாளிகள் மட்டும்தான் அப்படி வாழுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி எத்தனையோ தூங்கிக் கொண்டிருந்த சமுதாயங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்றெல்லாம் இறைவன் எச்சரித்து சொல்லி காட்டுகிறான். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் படிப்பினை பெறுவதோடு அடிக்கடி எமது ஞாபகங்களை இறைவனோடு தொடர்படுத்திக் கொள்ள வேண்டும். வீரர்களுக்கெல்லாம் வீரராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றுக்கு பயந்தார்கள், மலைக்கு பயந்தார்கள், மேகத்துக்கு பயந்தார்கள். அந்த நம்மட வீரமெல்லாம் நான் இடிமின்னலே நடு ரோட்டால போவேன்றான். வணங்கிட்டான். நடு ரோட்டால போற பிரச்சனை இல்லை, நீங்க மௌத்தாகணும்னா அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான், அதெல்லாம் பிரச்சனை. இடிமின்னல் நேரத்தில் இடிமின்னலுக்கு ஒன்னே பயப்பட சொல்லல. இந்த இடிமின்னல் நீ இருக்கக்கூடிய கூரையை பாதுகாக்குமா? பாதுகாக்க. நீ இருக்கக்கூடிய உலகத்தை பாதுகாக்குமா? பாதுகாக்காது. உனக்கு மேல என்னமோ நடக்குது. யார் அவன்? இந்த உலகத்துல எவனுக்கு அதை கொண்டு வர மின்னல் இருந்து கரண்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண வழியே மின்னலை இல்லாம ட்ரை பண்ணலுமா? இயலாது. அதை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிம்ல 2122வது இலக்கம் இந்த துஆ கேட்பான். அதாவது கடுமையான புயல் அடித்தால் நபியோடைய முகத்தில் விளங்கிடும், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறிடும், புயல் அடிக்குதேன்னு சொல்லி நபியாக இருந்தும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. யா அல்லாஹ், இந்த காற்றுடைய கைரை கேட்கிறேன், அதிலே உள்ள கைரை கேட்கிறேன், அது எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த கைரை கேட்கிறேன். இதனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அதில் உள்ள தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அது எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுவா பாடமாக்குங்க சகோதரர்களே. இது சஹீஹ் முஸ்லிமில் 2122வது இலக்கத்தில் வருது. அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் காற்றை பற்றி 1035வது இலக்கம் புகாரில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். நுசிர்து பிஸ்ஸபா, கிழக்கிலிருந்து மேற்கு அடிக்கும் காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன் அஹ்ஸாப் யுத்தத்தில். அதே நேரத்தில் மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி அடிக்கக்கூடிய காற்றை கொண்டு ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் தான் இந்த காற்று விளங்கிட்டா அழிக்கப்பட்டது. அது எப்படி அல்லாஹ் பவராக்கிப்பான் அந்த நிமிஷம்? அப்படி அழிக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பூமி அதிர்ச்சிகள் அழிவுகள் அதிகரிக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள் நபி அவர்கள். காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம யஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹும்ம யஸ்அலுக்கல் அஃப வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி, அல்லாஹும்ம ஸ்துர் ஔராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி, அல்லாஹும்ம ஹஃபத்னி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ மின் அன் உக்தால மின் தஹ்தி. கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்ன மேலுக்கு வடக்கு கிழக்கு வலது கிழது எல்லாம் காப்பாத்து, நிலத்திற்குள் நான் பூகம்பத்தின் மூலம் உள்வாங்கப்படுவதை விட்டும் என்னை காப்பாற்றி விடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை இது. சுனன் அபூ தாவூதில் 5074வது இலக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நம்ம துஆக்களை பாடமாக்க ட்ரை பண்ணி கேட்க வேண்டும். நம்மளால முடியலையா, தேடியும் படிக்கல, கையேந்திரவன்ட்டு துஆ கேளுங்க. மனசால, யா அல்லாஹ், என் பாவங்களை விட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன், என் பாவங்களை மன்னி தருள்வாயாக, உன் அழிவுக்கு நான் பயப்படுகிறேன் என்று பிரார்த்தியுங்கள். நிச்சயமாக இறைவன் தனது மூமின்களோடு, தன்னை நம்புகின்றவர்களோடு இரக்கமாக இருக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மையும் எமது கிராமத்தையும் எமது குடும்பத்தையும் நல்ல முறையில் வாழச் செய்து இது போன்ற அழிவுகளிலிருந்து காப்பாற்றுவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.